டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. திருத்துதர் பணி 6வது அதிகாரம் 8 10 வசனம், 7வது அதிகாரம் 54 60 வசனம். ஸ்தேவான் கொல்லப்படுவது, கல்லால் இருந்து கொல்லப்படுகிற இந்த நிகழ்ச்சி. ஸ்தேவான் யார்? டியாக்கோன்களில் ஒருவர். அவர் 8வது வசனம் வரை பற்றிய ஸ்தேவான் அருளும் வல்லமை நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அடையாளங்களை செய்து வந்தார். அவர் அருளும் வல்லமை நிறைந்தவராயிருந்தார். கடவுளுக்கு பணிவிடை செய்தார். டியாக்கோனாக இருந்தார். அவரது ஞானத்தையும் தூயாவுடைய பேசிய வார்த்தைகளை எதிர்க்க அவரால் முடியவில்லை. அவர் ஞானம் கொண்டிருந்தார். had the wisdom and also the power of the Holy Spirit. அந்த வார்த்தையை நிற்க அவர்களால் ஒன்றும் முடியவில்லை. அவருக்கு எதிராக போராடினார். அதனால் நடந்தது என்ன? அவரை கல்லால் எறிந்து கொள்ளும் போது அவர் உண்மையிலே ஆண்டவருக்கு ஒரு முன்னடையாளமாக இருப்பதை தான் 7வது அதிகாரம் 54 60 வசனங்களிலே பார்க்கிறோம். வானம் திறந்திருப்பதை மானிட மகன் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் நிற்கிறார். அவரை அன்போடு வரவிக்கிறார். நிற்பதை காண்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அவர்கள் தேவதூசன் தேவ மகனை காண்கிறார் என்று சொல்லி அவரை அடிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவரை கல்லால் எறிந்து கொள்ளும் போது இயேசு சொன்னது போல, என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன். அக்செப்ட் மை ஸ்பிரிட் இன் யுவர் ஹேண்ட். இதோ நான் ஆவியை கையில் ஒப்படைக்க இயேசுடைய 7வது வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு சொன்ன இந்த பாவத்தை ஒரு மேல் சுமத்தானே, இவர்கள் அறியாமல் இயேசு சொன்ன முதல் வார்த்தை 7வது வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த பாவத்தை இவர்கள் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவது, அவர்களுக்காகவும் மன்னிப்புக்காக கருதுகிறார். இயேசுடைய முழு ஒரு பிரதிபலிப்பாக தென்படுகிறார். ஆனால் அதனால் தான் இயேசு என்ன செய்கிறார்? எழுத நின்று அவரை அன்போடு விண்ணகத்தில் அவர் வரவேற்கிறார். இதுவும் வானம் திறந்திருப்பதை மானிட மகன் கடவுளை மானிட வலப்பக்கத்தில் நிற்பதை காண்கிறேன். நிற்பதை அவர் உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆனால் இவருக்காக எழுந்து நின்று அவருடைய ஏனால் வெற்றி பெறுகிறவனுக்கு என்னோடு அமரும் பாக்கியத்தை கொடுப்பேன். திருவள்ளிப்பாடு 3 சொன்னார். இந்த சோதனையில் வெற்றி பெறுவதற்கு அதற்காக அவரோடு அமர்வதற்காக ஒரு அன்போடு வரவேற்கிறார். எனக்கருவியான சகோதர சகோதரி, நாம் ஞானத்தையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பெறுவோம். துன்ப துயரங்களிலே இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த பூமியிலே காண முடியும். பிறரை மன்னிக்கவும் நாம் நம்முடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? நேற்றும் மீண்டும் மாறாத ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதியும் பரிசுத்தமாகும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.